வணக்கம். வினோ மீடியா உங்கள் ஊடகம். ஜனநாயகன் தடையால் பாஜகவை விமர்சிக்கும் காங்கிரஸ், பராசக்தியை கொண்டாடும் திமுக. 2 திரைப்படங்களின் பின்னணியில் இருக்கும் அரசியல் என்ன? கரூர் மரண சம்பவம் தொடர்பாக விசாரிக்க டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொங்கல் திருநாள் முடிந்த பிறகு விசாரணைக்காக மீண்டும் டெல்லி செல்ல இருக்கிறார். விசாரணை முழுமை பெற்ற பிறகு கரூர் விவகாரம் அரசியல் ரீதியில் எந்த மாதிரியான தாக்கத்தை விஜய் மீது செலுத்தப் போகிறது என்பது தெரிய வரும். சிபிஐ விசாரணையின் பிடியில் விஜய் இருக்கின்ற இன்றைய நிலையிலும் அவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையச் சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறது பாஜக. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதுதான் விஜய்க்கு பாதுகாப்பு என்று இப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழக வெற்றி கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் நல்ல பலன் இருக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது பாஜக. ஆகையால் மத்திய புலனாய்வு துறையை பயன்படுத்தி விஜய் மீது அழுத்தம் கொடுத்து கூட்டணிக்கு அழைக்குமா என்பதையும், அழுத்தம் கொடுக்கப்பட்டால் அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதற்கிடையில் விஜயின் கடைசி படம் என்று சொல்லப்பட்ட ஜனநாயகன் பிரச்சனையில் சிக்கிவிட்டது. கடந்த 9ஆம் தேதியில் ஜனநாயகன் திரையிடப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் அணுகுமுறை ஜனநாயகன் வெளியாவதை தடுத்துவிட்டது. அதே நேரத்தில் கவனத்தை ஈர்த்த மற்றொரு திரைப்படமான பராசக்தி குறிப்பிட்ட தேதியில் வெளியானது. இந்த நேரத்தில்தான் அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை வரிசையில் மத்திய திரைப்பட தணிக்கை துறையும் இணைந்திருக்கிறது என்றார் முதல்வர் ஸ்டாலின். மேற்கண்ட அமைப்புகளை அரசியல் கருவியாக பயன்படுத்துகிறது மத்திய பாஜக அரசு என்பது முதல்வரின் குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை போன்ற அமைப்புகள் பற்றிய விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் ஏற்கனவே பிரபலம். அவற்றோடு இப்போது இணைந்திருக்கிறது மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம். ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் நீதிமன்ற எல்லைக்குள் சென்றுவிட்டது. தனி நீதிபதியின் உத்தரவு, அடுத்து உயர் நீதிமன்ற அமர்வின் உத்தரவு, அதையடுத்து உச்ச நீதிமன்றம் என்று பயணப்பட்டு தீர்ப்புக்காக காத்திருக்கிறது ஜனநாயகன். பிரச்சனைகள் தீர்ந்து திரைப்படம் எப்போது வெளியாகும் என்பது பற்றி திட்டவட்டமாக சொல்ல முடியாத நிலைமை. ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் ஏற்பட்ட பிரச்சனையால் 500 கோடி ரூபாய் முடக்கம் ஏற்பட்டிருப்பதாக படக்குழுவினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 500 கோடி ரூபாய் கணக்கு விஜயின் நடிப்பு சம்பளத்தை சேர்த்த கணக்கா அல்லது சேர்க்காத கணக்கா என்பது பற்றி தெரியவில்லை. விஜயின் சம்பளத்தை சேர்த்த கணக்காக இருந்தால் அவருடைய சம்பளம் கழிக்கப்படும் பட்சத்தில் 500 கோடி ரூபாயில் கணிசமானது குறையும். விஜய் நினைத்தால் மீதமுள்ள தொகையை பொறுத்தும் படக்குழுவினருக்கு உதவி செய்ய முடியும். தவிர படம் எப்போது வெளியானாலும் சரி, வருமானம் வரத்தான் போகிறது. ஆக ஜனநாயகன் திரைப்படத்தை பொருளாதார பிரச்சனையோடு மட்டும் பொருத்தி பார்ப்பது சரியாக இருக்காது. அரசியலோடும் சேர்த்து கவனிக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் என்ற மனிதருக்கு மன ரீதியாக அழுத்தம் கொடுக்க நினைக்கிறதா மத்திய அரசு என்ற கேள்வி இங்கே சரியாக இருக்கும். நாங்கள் நினைத்தால் பல முனைகளிலும் நெருக்கடி தர முடியும் என்ற செய்தியை விஜய் தரப்புக்கு பாஜக தரப்பு கடத்துவதாக பொது வெளியில் கருத்துக்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட கருத்துக்களோடு உடன்பட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. ஜனநாயகன் படத்தை தடுக்கும் முயற்சி தமிழ் கலாச்சாரம் மீதான தாக்குதல் என்று விமர்சனம் செய்திருக்கிறார் அவர். விஜய் மீது திட்டமிட்டு தாக்குதல் தொடுக்கப்படுகிறது என்ற ரீதியில் தொனிக்கும் ராகுல் காந்தியின் குரலில் அரசியல் இருக்கிறது. அரசியல் காரணங்களுக்காக விஜய் மீது அழுத்தம் கொடுக்கிறது பாஜக என்று நேரடியாக குற்றம் சுமத்துகிறார் ராகுல் காந்தி. விஜய்க்கு ஆதரவளிக்கும் ராகுல் காந்தியின் நகர்வு தமிழ்நாட்டின் தேர்தல் கூட்டணி கணக்குகளில் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்றாலும் திமுக தலைமையிலான கூட்டணியில் நீடித்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியை மாற்றிக் கொள்ளுமா என்பதை இப்போது உறுதிபட சொல்ல முடியாது. அதற்கு இன்னமும் கால அவகாசம் இருக்கிறது. ஆனால் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் எதிரியான பாஜக மீது நேரடியாக குற்றம் சுமத்தி தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் ராகுல் காந்தி என்கிற அளவில் தற்காலிகமாக இதை புரிந்து கொள்ளலாம்.
மொத்தத்தில் ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் பார்வையில் இருந்து விடுபட முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஜனநாயகன் தொடர்பான போக்கு இப்படி இருக்கும்போது பராசக்தி திரைப்படம் தணிக்கையில் சுமார் 25 வெட்டுக்களை சந்தித்த பிறகு தணிக்கை சான்றிதழை பெற்றது. அறிஞர் அண்ணா அவர்களின் பங்களிப்பில் உருவான தீ பரவட்டும் என்ற புத்தகத்தின் தலைப்பு வார்த்தைகள் படத்தில் கூடாது என்று மறுக்கப்பட அந்த வார்த்தைகளில் மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அறிஞர் அண்ணா சம்பந்தப்பட்ட மேலும் சில வசனங்களுக்கும் அனுமதி இல்லை. திமுகவின் முன்னோடி அறிஞர் அண்ணா, அவர் இல்லாமல் திமுக இல்லை. ஆகையால் அவரை நினைவுபடுத்தும் வார்த்தைகளை பராசக்தி படத்தில் இருந்து நீக்கியதை அரசியல் கண்ணோட்டத்துடன் தான் பார்க்கிறது திமுக. தவிர சிவகார்த்திகேயன் கதாநாயகனாக நடித்திருக்கும் இன்றைய பராசக்தி கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதி 1952 வெளியான பராசக்தியின் திரைப்படத்தின் தலைப்பையே கொண்டிருக்கிறது. ஆனால் கதையம்சம் வேறு. இந்தி திணிப்பை எதிர்த்து மாணவர்கள் மேற்கொண்ட போராட்டத்தை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட இன்றைய பராசக்தி இந்தி திணிப்புக்கு எதிரான கருத்தை விதைக்கிறது. இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக மிக பெரும் போராட்டம் நடைபெற்ற 1965 காலகட்டத்தில் போராட்டத்துக்கு ஆதரவு தந்த இயக்கம் திமுக. இப்போதும் இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது திமுக. ஆக மொத்தத்தில் தற்போது வெளியாகி இருக்கும் பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கு ஆதரவான பரப்புரையை உள்ளடக்கிய திரைப்படம் என்றே பொருள் கொள்ள முடியும். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் இந்தி மொழி திணிப்புக்கு எதிரான திமுகவின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவான பிரச்சாரத்தை பராசக்தி மேற்கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகையால் பழைய பராசக்தி போலவே இன்றைய பராசக்தியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் என்பதிலும் சந்தேகம் இல்லை. ஆகையால் சிவகார்த்திகேயனின் பராசக்தி வெளியாகிவிட்டாலும் படத்தின் முக்கிய வசனங்கள் நீக்கப்பட்டதில் முதல்வருக்கு உடன்பாடு இருக்காது. எனவே மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தை அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை வரிசையில் இணைத்து விட்டார் முதல்வர். மத்திய அரசின் மீதான அவருடைய விமர்சனம் ஜனநாயகன் படத்துக்கும் பொருந்துகிறது என்பது கூடுதல் விஷயம். பராசக்தி திரைப்படம் குறித்து துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் எழுதிய கடிதத்தில் பராசக்தி திரைப்படம் நம் கூட்டணி எதிர்கொள்ள போகும் தேர்தலின் மாபெரும் முரசொலியாக இருக்க போகிறது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியென்றால் அரசியலுக்கு உதவ போகிறது பராசக்தி திரைப்படம் என்ற செய்தி கமலஹாசன் அவர்களின் கடிதத்தில் இருக்கிறது. அதை உறுதி செய்யும் விதமாக இந்தி திணிப்பை இன்றும் எதிர்ப்போம், என்றும் எதிர்ப்போம் என்கிறார் உதயநிதி. கடந்த 10 வருடங்களில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஒதுக்கிய தொகை ரூபாய் 150 கோடி. அதே சமயம் சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 2600 கோடி ரூபாய் என்ற கணக்கையும் சொன்னார் உதயநிதி. புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கும் இன்றைய நிலையில் தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட உணர்வுகளை பராசக்தி திரைப்படம் தூண்ட செய்திருப்பதாக திமுக உணர்கிறது. அந்த உணர்வு எழுச்சி திமுகவுக்கு அரசியல் ரீதியில் உதவும் என்று நினைக்கிறது திமுக. அதன் வெளிப்பாடுகளை உதயநிதி மூலமாகவும் கமலஹாசன் அவர்களின் மூலமாகவும் உணர முடிகிறது. தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஜனநாயகன் மற்றும் பராசக்தி ஆகிய 2 திரைப்படங்களும் அரசியல் ரீதியில் முக்கியத்துவம் பெற்றுவிட்டன. இவைகளின் தாக்கம் தேர்தலில் எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.